நம்ம கௌதமும், அதுக்கப்புறம் வசந்த் 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு, இப்போ கார்த்திக்க காப்பாத்துற முயற்சியில, கடைசியில நம்ம கார்த்திக்க எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சுடுறாங்க. அதே சமயம் நம்ம கௌதமும், வசந்தும் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த ரவுடியோட பையன வந்து பார்த்தீங்கன்னா கடத்துனதா சொல்லி, அந்த பையன வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்த அந்த ரவுடி கிட்டயே கேட்டு, எல்லா உண்மையுமே இப்போ கண்டுபிடிக்க போறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடி வந்து வேற வழி இல்லாம நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்த சொல்லி தான் ஆகணும். அவனுக்கு வேற ஒரு ஆப்ஷனே வந்து கிடையாது. ஏன்னா, அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க கஸ்டடியில இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால, அதுக்கப்புறம் நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் விடுறது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல நம்ம கௌதமும், அதுக்கப்புறம் வசந்த் 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு ரவுடிங்க எல்லாரையுமே அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி, கடைசியில கார்த்திக்கோட கட்ட கழட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு அஞ்சலிய போய் உண்டு இல்லன்னு பண்ணிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம மேல கூட்டிட்டு போய் தனியா விசாரிச்சதுக்கு, கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட ஃபோன புடுங்கி பார்த்திருந்தாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஜானகி கிட்ட நீங்க தான் ஏதோ சொன்னீங்களே, அஞ்சலியோட ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லிட்டு, எங்க பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு டவுட் வந்திருக்கும். ஏதோ பைரவி இருந்துட்டு வயித்த ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாரியே வயிறு வலி அப்படின்ன உடனே உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு போய் டோர வந்து சாத்திட்டா, நம்ம இலக்கியாவும் அங்கேருந்து பயங்கர கோவத்தோட நம்ம ஜானகி கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஜானகிக்கு அஞ்சலிய நம்புறதா, நம்பாம இருக்கிறதா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா தான் கௌதம் இருந்துட்டு நம்ம ஏசிபி சொன்ன மாரி இவங்களுக்கு வந்து கேட்குறாங்க. அதாவது அவங்க தம்பிய வச்சு இந்த ஒரு விஷயத்த வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவரு இருந்துட்டு இந்த மாரி தான் அந்த ரவுடி உங்கள பார்த்தா அதாவது அங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கா இருந்தா ஓகே. கார்த்திக் இல்லாம வேற யாராச்சும் இருந்து உங்கள பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, உஷாராயிற போறான் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், கடைசியில கௌதம் வந்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம போயிட்டுருக்கும்போது, நம்ம வசந்த பார்க்கறது மட்டும் இல்லாம, நமக்கு ஒரு வேலை இருக்கு வசந்த் வா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யார் இருக்கிறது, என்ன ஏது அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. அங்க ஒரு பையன் தான் இருக்கான் அப்படின்ன உடனே நம்ம கௌதம கூப்பிட்டு, கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு அந்த பையன்கிட்ட அந்த ஃபோன் எப்படி வந்துச்சு, எங்க இருந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. கடைசியில அந்த ரவுடியோட ஃபோட்டோவ பார்க்கும்போது தான், நம்ம கௌதமுக்கு எல்லாமே தெளிவா புரிய வருது. அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன்கிட்ட வந்து அதாவது அவங்க அப்பா நம்பர கேட்டு, அந்த ரவுடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே கேட்குறாங்க. கடைசியில அந்த ரவுடி இருந்துட்டு, "நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். அவங்க இருக்கிற இடத்துக்கே நான் கூட்டிட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு குடோனுக்கே கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுடுறாங்க. அங்க போனதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் வந்துட்டு கௌதம பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம, "அண்ணா நீங்க வந்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. கடைசியில அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு, நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, கட்ட கழட்டி காப்பாத்திடுறாங்க. காப்பாத்துறது மட்டும் இல்லாம, கார்த்திக் இருந்துட்டு, "ரொம்ப நன்றிண்ணே. எங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன யாரு கடத்துனாங்க? என்ன ஏது அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கடத்தி வச்சு எனக்கு நல்ல சாப்பாடு எல்லாமே குடுத்தாங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன காப்பாத்தணும் அதாவது கடத்துனவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெருக்கமானவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட சொல்றாங்க. இத கேட்டதும் கௌதம்க்கு அதாவது ஏற்கனவே தெரியும் அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் இத பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அத மட்டும் நிரூபிச்சா போதும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.